என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். நுகம் என்பது சேவையின் கருவி. கால்நடைகள் மிக வலிமையுடன் உழைப்பதற்காகவே நுகத்தில் பிணைக்கப்படும். இதன் மூலம் நாமும் ஆயுள் பர்யந்தம் உழைக்க கடமைப்பட்டிருப்பதை கிறிஸ்து உணர்த்துகிறார். கிறிஸ்து தாமே மனுஷீகத்தில் சேவை நுகத்தை சுமந்திருந்தார். ஆகையால் நாமும் அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவருடன் உழைக்க பங்காளிகளாக இருக்கிறோம். தேவ சேவைக்காக கட்டி இணைக்கக்கூடிய நுகம் தேவ பிரமாணம் என்பதே. அவர் சொன்னது, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்வதே பிதாவுக்கு பிரியமா இருப்பதால் அதுதான் என்னுடைய விருப்பமா இருக்கிறது என்றும், என் சித்தப்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்றும் இயேசு சொன்னார். கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யாமல் இருந்து பாடுபட்டு மரிக்க காரணம் தேவன் மேல் வைத்த அன்பு, அவருடைய மகிமைக்காக கொண்ட ஆர்வம், விழுந்து போன மனிதன் மேல் அன்பு ஆகியவைகளே அவர் வெற்றி அடைய காரணம். அதுபோல நாமும் அவருடைய சேவையை செய்து முடித்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தேவ பிரமாணமாகிய அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்வோம்.